வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு உண்மை, வாய்மை, மெய்மை. இன்றைய சிந்தனை தலைப்பில் கூறப்பட்ட இந்த 3 சொற்களும் ஒரே பொருளைத்தான் தருகின்றது என்றாலும் கூட இந்த சொற்களுக்கு இடையே ஒரு மெல்லிய நூல் இழை வேறுபாடு உண்டு என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த பதிவினை உங்களுடன் பகிர்கின்றேன். வாய்மை, மெய்மை என்ற இரண்டும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இந்த இரட்டை குழந்தைகளின் ஒரே தாய் உண்மை. இந்த கூற்றின் பொருளை பதிவின் போக்கில் நீங்களே உணர்வீர்கள். தலைப்பில் கூறப்பட்ட 3 சொற்களின் விகுதியில், அதாவது இறுதியில் மை என்பது பொதுவாக இருக்கின்றது. இந்த மை என்ற எழுத்தின் சிறப்பு பொருள் மையம் அல்லது மூலம் என்று புரிந்து கொண்டு தொடருங்கள். மைய கருத்து என்றால் ஒரு விரிவான விளக்கத்தின் மூலம் அல்லது அடிநாதம் அல்லது மையம் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். தமிழ் மொழியில் உள்ள உள்ளம் என்ற சிறப்பான சொல் உயிரை குறிக்கும் மிக உயரிய சொல். இதைத்தான் வடமொழி ஆன்மா என்ற வார்த்தையால் குறிக்கின்றது. சரி, நமக்குள் உள்ளம் அல்லது உயிர் அல்லது ஆன்மா எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் இங்குதான் இருக்கின்றது என்று ஏதேனும் ஒரு பகுதியை நம்மால் குறிப்பிட்டு கூற இயலுமா? கண்டிப்பாக இயலாது. ஆனால் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக மார்பு அல்லது இருதய பகுதியை சுட்டி காண்பிக்கின்றோம். மனச்சாட்சியை தொட்டு கூறுகின்றேன் என்று மார்பு பகுதியைத்தான் சுட்டுகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம்முடைய வலது மார்பு பகுதிதான் உயிரின் அல்லது ஆன்மாவின் இருப்பிடம் என்று ரமண மகரிஷி கூறியதாக நூல்களில் படித்திருக்கின்றேன். இந்த கூற்று உண்மையா இல்லையா என்ற தர்க்கம் அல்லது ஆராய்ச்சி நம்முடைய இன்றைய தலைப்பிற்கு அப்பாற்பட்டது. எனவே அதற்குள்ளாக நான் தற்போது பயணிக்க விரும்பவில்லை. உள்ளம் என்ற உயிரின் மையத்தில், அதாவது மூலப்பகுதியில் என்ன இருக்கின்றது? நாம் பல பிறவிகளில் ஈட்டிய புரிதல்கள் அல்லது செய்திகள் பதிவுகளாக இருக்கின்றன. இந்த பதிவுகள்தான் நம்முடைய இப்பிறவிக்கான உண்மை அல்லது சொரூப இயல்புகள். இந்த சொரூப அல்லது உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ்வதற்காகத்தான் தற்போது நாம் உடலை பெற்று பிறந்திருக்கின்றோம். இந்த உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ வந்த இடத்தில் நமக்கு ஒரே ஒரு சிக்கல் அல்லது தடை ஏற்பட்டிருக்கின்றது. அதன் பெயர்தான் மனம். உள்ளத்தில் பொதிந்து உள்ள உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ்வதற்காக வழங்கப்பட்ட ஊடகம்தான் மனம். இந்த மனம் என்ற கண்ணாடியின் பின்புறம் ஆணவம் அல்லது அகங்காரம் என்ற ரசம் பூசப்படாமல் இருந்தால் உள்ளம் அல்லது உயிரின் உண்மை இயல்புகள் உள்ளது உள்ளபடி மனத்தின் வழியாக ஊடுருவி தடையின்றி வெளிப்பட்டுவிடும். ஒருவேளை மனம் என்ற கண்ணாடியின் பின்புறம் ஆணவம் அல்லது அகங்காரம் என்ற ரசம் படிந்து இருந்தால் மனத்தின் வழியாக இயல்புகள் ஊடுருவ இயலாது. மாறாக பிரதிபலிப்பு மட்டுமே நிகழும். இவ்வாறு பிரதிபலிப்பு நிகழும் காலத்தில் ஆணவத்தின் அல்லது அகங்காரத்தின் தூண்டுதல் காரணமாக மனமானது உண்மை இயல்புகளில் சில திருத்தங்களை மாற்றங்களை செய்து பிரதிபலிக்கின்றது. அதாவது உயிரின் அல்லது உள்ளத்தின் உண்மை இயல்புகள் உள்ளது உள்ளபடி வெளிப்படாமல் சரி தவறு, நல்லது கெட்டது, பிடித்தது பிடிக்காதது, வேண்டியது வேண்டாதது போன்ற இருமை கருத்துக்களுடன் வெளிப்படுகின்றது. இவ்வாறு வெளிப்படும் இருமை கருத்துக்கள் நம்முடைய உண்மை இயல்புகளே அல்ல என்று புரிந்து கொண்டால்தான் மனம் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு வேலையை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய உண்மை இயல்புகள் வெளிப்பட தடையாய் இருப்பது மனம்தான் என்பதை முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மனம் எப்படி தடையை உண்டாக்குகிறது?
எண்ண அலைகளை தொடர்ச்சியாக எழுச்சி பெறச் செய்வதன் வாயிலாக மனம் இயல்புகள் வெளிப்பட தடை போடுகின்றது. உடனே சிலர், மனம் என்பது ஒரு சடப்பொருளாயிற்றே, அறிவற்ற பொருளாயிற்றே, பிறகு எப்படி அது திட்டமிட்டு அறிவோடு இயங்கும் என்று கேள்வி கேட்பார்கள். இந்த கேள்வி மிக மிக நியாயமான கேள்வி. இதற்குரிய பதிலை பார்ப்போம். மனம் என்பது அறிவற்ற சடப்பொருள்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த அறிவற்ற சடப்பொருளான மனத்திற்கு ஆற்றலை தந்து அதனை இயக்குவதும் நம்முடைய உள்ளம்தான். எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உள்ளம் மனத்தை இயங்கச் செய்கின்றது என்பதுதான் இங்கு மிக மிக முக்கியம். முந்தைய பல பிறவிகளில் ஈட்டிய பல்வேறு புரிதல்கள் நம்முடைய சிந்தனை களமான உள்ளத்தில் பதிவுகளாக இருக்கின்றன. இந்த பதிவுகளில் முழுமை அல்லது நிறைவு அடைந்தவைகளும் உண்டு, முழுமை பெறாமல் அல்லது நிறைவடையாமலும் உண்டு. இந்த நிறைவடையாத முழுமை பெறாத விடயங்களை முழுமை அல்லது நிறைவு அடைவச் செய்வதற்காகத்தான் உள்ளம் மனம் என்ற ஊடகத்திற்கு ஆற்றலை வழங்கி இயங்கச் செய்கின்றது. எனவே மனம் இயங்குகிறது. உள்ளம் என்ற நம்முடைய உயிருடன் அனாதி காலம் முதலாக கலந்துள்ள அகங்காரம் அல்லது ஆணவம் என்ற குற்றம் மனத்தை தீய வழிகளில் திசை திருப்புகின்றது. எனவே மனம் தற்போது இருதலை கொல்லி எறும்பு போல ஒரு பக்கம் உள்ளத்தோடு போராடுகிறது, ஒரு பக்கம் ஆணவத்தோடு போராடுகின்றது. இந்த போராட்டத்தின் பெயர்தான் நம்முடைய இன்றைய வாழ்க்கை. இத்தகைய வாழ்க்கை பயணத்தின் இறுதியில் நிறைவடையாத முழுமை பெறாத பல விடயங்களில் சில மட்டும் முழுமை அல்லது நிறைவு பெறுகிறது. இன்னும் பல விடயங்கள் முழுமை அடையாமல் நிறைவடையாமல் இருக்கின்றது. எனவே நமக்கு மீண்டும் பிறவி வழங்கப்படுகின்றது. இவ்வாறாக ஒவ்வொரு பிறவியிலும் படிப்படியாக முழுமையை அல்லது நிறைவை நோக்கி பயணிக்கின்றோம். ஏதேனும் ஒரு பிறவியில் முழுமை அல்லது நிறைவு அடையும் அந்த தருணத்தில்தான் மனம் உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி ஊடுருவ அனுமதிக்கும். முழுமை அல்லது நிறைவு நோக்கிய நம்முடைய பிறவி பயணத்தில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது? சில வழிமுறைகளை கூறுகிறேன். 1. இருமைகளுக்கு ஆட்படாது இயல்பாக வாழ்தல். 2. பெருமை பொறாமை இச்சைகளின்றி வாழ்தல். 3. மனத்தில் எழும் எண்ணங்களை சென்று பற்றாமல் ஒரு பார்வையாளனாக அல்லது சாட்சி பாவமாக நின்று கவனித்தல். இம்மூன்றும் சாத்தியமானால் நம்முடைய உண்மை இயல்புகள் மனக்கண்ணாடியில் பிரதிபலிக்காமல் உள்ளது உள்ளபடி ஊடுருவி வெளிப்பட்டுவிடும். நம்முடைய உள்ளத்தில் அல்லது உயிரில் பொதிந்து உள்ள சொரூபம் அல்லது உண்மை இயல்புகள் வெளிப்பட துடியாய் துடிக்கின்றன. இவ்வாறு வெளிப்பட துடிக்கும் இயல்புகளுக்கு கடிவாளம் போட்டு மடைமாற்றும் வேலையை அகங்காரத்தின் துணையுடன் மனமானது மிக மிக தந்திரமாக செய்து வெற்றியும் பெற்றுவிடுகிறது. இதன் காரணமாக மனத்தின் பிரதிபலிப்பையே இயல்புகள் என்று தவறாக கருதி வாழ்ந்து வருகின்றோம். நாம் அனைவருமே உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ்வதில்லை என்ற கசப்பான உண்மையை முதலில் புரிந்து ஏற்றுக்கொள்வது முக்கியம். மனம் பிரதிபலிக்கின்ற சில அடையாள முகமுடிகளை, முன்முடிவுகளை நம்முடைய உண்மை இயல்புகள் என்று கருதி கொண்டு இருக்கின்றோம். நாம் இந்த நிலையில் இருக்கின்ற வரையில் விழிப்புணர்விற்கு சாத்தியமே இல்லை. தற்போது நம்முடைய தலைப்பில் கூறப்பட்ட வார்த்தைகளுக்கான பொருளிற்கு வருகின்றேன். நம்முடைய சொரூபம் அல்லது உண்மை இயல்புகள் உயிரில் அல்லது உள்ளத்தில் பொதிந்து இருக்கும் பொழுது அதன் பெயர் உண்மை. உண்மை என்றால் உள்ளத்தின் மையத்தில் உள்ளது என்று பொருள். இந்த உண்மையானது மனம் என்ற ஊடகத்தின் வழியாக ஊடுருவி உள்ளது உள்ளபடி வெளிப்படும் வாசல்கள் 2. 1 வாய், 2 நம்முடைய புற உடல். உள்ளத்தின் உண்மை அல்லது சொரூப இயல்புகள் மனத்தின் வழியாக ஊடுருவி வாய் வழியாக மொழியாக வெளிப்படும் பொழுது அதன் பெயர் வாய்மை. உள்ளத்தின் உண்மை அல்லது சொரூப இயல்புகள்
மனத்தின் வழியாக ஊடுருவி மெய் என்ற உடல் வழியாக வெளிப்படும் பொழுது அதன் பெயர் மெய்மை. இதைத்தான் நாம் மெய்ப்பாடு அல்லது பாடி லாங்குவேஜ் என்று கூறுகிறோம். எனவே வாய்மை மற்றும் மெய்மை என்பன உண்மை என்ற தாய் பெற்றெடுத்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்பார்கள். எனவே உண்மை, வாய்மை, மெய்மை என்ற மூன்றும் ஒரே கருத்தின் வெவ்வேறு வடிவங்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய உள்ளத்தில் உள்ள உண்மை இயல்புகளை உள்ளது உள்ளபடி மொழியாக வெளிப்படுத்துகின்றோமா? கண்டிப்பாக இல்லை. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்றுதான் பேசுகின்றோம். இதேபோல உள்ளத்தில் உள்ள உண்மை இயல்புகளை உள்ளது உள்ளபடி உடல் மொழியாக மெய்ப்பாடு அடைய அனுமதிக்கின்றோமா? கண்டிப்பாக இல்லை. பாசாங்கு பணிவினை வெளிப்படுத்தி வாழ்கின்றோம். நிலவரம் இவ்வாறு இருக்க நாம் என்ன கூறிக்கொண்டிருக்கின்றோம்? நான் உண்மையானவன், நான் வாய்மையானவன், நான் மெய்மையானவன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். எவன் ஒருவன் விளிம்பு மனத்தில் எழும் எண்ணங்களை ஆளுமை செய்து இருமைகளுக்கு ஆட்படாத வாழ்வு வாழ்கின்றானோ அவன் மட்டுமே உண்மையானவன். அவன் மொழி மட்டுமே வாய்மை மொழி. அவனின் மெய்ப்பாடு மட்டுமே மெய்மை. மனிதர்களாகிய நாம் 99.9% மனத்தின் பிடியில், அதாவது எண்ண அலைகளுக்கு இடையில் சிக்கி இருக்கின்றோம் என்று புரிந்து கொண்டு மனக்கண்ணாடியின் பின்னே பூசப்பட்டிருக்கும் ஆணவம் அல்லது அகங்காரம் என்ற ரசத்தை தணிக்க அல்லது நீக்க முற்பட வேண்டும். ஆணவம் அல்லது அகங்கார ரசம் நீக்கப்பட்ட மனம் என்ற கண்ணாடி தற்போது உங்களுடைய அடிமை. ஒரு அடிமையை எஜமானன் எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம். ஆனால் தற்போது நாம் அனைவருமே மனத்திற்கு அடிமையாகி வாழ்ந்து வருகின்றோம். நான் உட்பட இங்கு உள்ள அனைவருமே சில பல அடையாள முகமுடிகளை போட்டுக்கொண்டு உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தாமல் பாசாங்கு வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றோம். இதனால்தான் சமூகத்தில் உண்மை உறவு, உண்மை அன்பு அறவே இல்லை. ஏன் இவ்வாறு இருக்கின்றோம்? இவ்வாறு இருந்தால்தான் நம்முடைய பயன் நோக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்றன, மகிழ்ச்சியாகவும் இருக்க முடிகின்றது. இந்த காரணத்தினால்தான் இவ்வாறு வாழ்ந்து வருகின்றோம். நிலைத்தன்மை இல்லாத மன மகிழ்ச்சியே சிறப்பு என்று நாம் முடிவு செய்துவிட்டபடியால் இயல்புகளின் வழியாக வரும் ஆனந்தம் எத்தகையது என்று நமக்கு தெரிவதே இல்லை. மகிழ்ச்சி என்பது நிவாரணம், ஆனந்தம் என்பது தீர்வு. எது வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த பதிவின் வாயிலாக உண்மை, வாய்மை, மெய்மை என்ற சொற்களின் பொருளை உள்ளது உள்ளபடி கூறியிருக்கின்றேன். இதன் அடிப்படையில் நேர்மை என்பது எதை குறிக்கின்றது என்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.